நடிகை மகாலட்சுமியின் கணவரும் தயாரிப்பாளருமான ரவீந்தர் உடல்நலக் குறைவால் ஐசியூவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் விபரீத செயலில் ஈடுபட்டு வந்த சம்பவம் நெட்டிசன்கள் மத்தியில் கடும் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. லிப்ரா புரொடக்ஷன்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருபவர் ரவீந்திர சந்திரசேகர். இதன் மூலம் நட்புனா என்ன தெரியுமா, முருங்கைக்காய் சிப்ஸ் போன்ற படங்களை தயாரித்துள்ள இவர் பிக் பாஸ் நிகழ்ச்சி விமர்சகராகவும் இருந்து வருகிறார். இவர் கடந்த வருடம் சீரியல் நடிகை மகாலட்சுமியை திருமணம் செய்து கொண்டது பெரும் பேசுபொருளாக மாறியது. இதற்கிடையே இவர் சில மாதங்களுக்கு முன்பு படம் எடுக்கப் போவதாக கூறி மோசடி செய்த புகாரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதையடுத்து ஜாமீனில் வெளியே வந்த ரவீந்தர் மீண்டும் வழக்கம் போல் பிக் பாஸ் நிகழ்ச்சியை விமர்சனம் செய்து வந்தார். இதனிடையே மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் ஐசியூவில் சிகிச்சை பெற்று வந்துள்ள ரவீந்தர் அப்போது கூட கடமை உணர்ச்சிக்கு அளவில்லாமல் மூக்கில் ஆக்சிஜன் டியூபோடு பிக் பாஸ் ரிவ்யூ கொடுத்துள்ளார். இதனை பார்த்த ரசிகர்கள் எந்த நேரத்திலும் பிக் பாஸ் விமர்சனம் தேவையா, முதலில் உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள் என ரவீந்தரை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.